ஹலோ கைஸ், வெல்கம் டு டிப் ஜோன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபில்டர்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான். இப்போ இதில் வந்து ஷிப்பிங் டேட்டா இருக்குது இந்த ஷீட்டில். ஆர்டர் நம்பர், ஆர்டர் டேட், கஸ்டமர் நேம், அட்ரஸ், சிட்டி, இந்த மாதிரி அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. இதுலேருந்து நம்மளுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் மட்டும் ஈஸியாக எப்படி எடுக்கலாம் அப்படின்றது வந்து எப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இப்போது கஸ்டமர் டைப் வந்து வெறும் ஸ்மால் பிஸ்னஸ் கஸ்டமர் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா, நான் போயிட்டு இப்படி ஒன்னொன்னா அப்படி பார்க்க தேவையில்ல. அதுக்கு பதிலா ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபில்டர் ஆப்ஷனுக்கு வந்து இந்த இடத்துல இங்கே போயிட்டு இந்த ஃபில்டர், இந்த எடிட்டிங் டேப்ல இங்கே இருக்க இந்த ஃபில்டர் அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஃபில்டர் அப்ளை ஆயிருக்கு தெரியுதா? அப்படி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஷார்ட்கட் கீ வந்துட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல், இந்த கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணாலும் நம்மளுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ இப்போ நான் கஸ்டமர் டைப்பில் வந்து ஸ்மால் பிஸ்னஸ் கஸ்டமரை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்மால் பிஸ்னஸ் மட்டும் நான் செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ வந்து வருது. ஸோ அதுவே நிறையா என்ட்ரிஸ் இருக்குது. இப்போ எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா நான் திருப்பி இது எல்லாத்தையும் செலக்ட் ஆல் கொடுத்துட்டேன்னா அந்த செலக்ட் ஆனது வந்து திருப்பி பழைய மாதிரி வந்துடும். ஸ்மால் பிஸ்னஸை நம்ம டீசெலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஸ்டேட் வைஸ் பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு ஸ்டேட் என்எஸ்டபிள்யூவில் இருக்கிறது மட்டும் போதும் அப்படின்னா இந்த விஐசியை அதை டிக் பாக்ஸ் வந்து அன்செலக்ட் பண்ணிடலாம். பண்ணால் இப்போ என்எஸ்டபிள்யூவில் இருக்க டீட்டெயில்ஸ் மட்டும் வரும். இப்போ எனக்கு வந்து திருப்பி நான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த அந்த ஃபில்டர் ஆப்ஷன் வந்து போயிடும். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் தான் வந்து ஃபில்டரோட ஷார்ட்கட். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரே டைமில் 3 ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி டேட்டா எடுக்க போகிறேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ சிட்டியில் எனக்கு வந்து வெறும் சிட்னி மட்டும் போதும், மெல்போர்ன் வேண்டாம். ஸோ மெல்போர்னை வந்து நான் செக் பாக்ஸ் ரிமூவ் பண்ணிடுறேன். சிட்னி மட்டும் டிக் பண்ணி ஓகே கொடுக்குறேன். இப்போ எனக்கு இவ்வளோ என்ட்ரி வருது. இந்த சிட்னி சிட்டியில் எனக்கு வந்து இந்த ஆர்டர் ப்ரையாரிட்டி வந்து எனக்கு ஹையில் இருக்கணும். ஹை ஆர்டர் ப்ரையாரிட்டியாக இருக்கவங்களது சிட்னிலேருந்து இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ் ப்ளஸ் இங்கே நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டோட்டல் வந்து எனக்கு 10,000க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு நான் பார்க்க போகிறேன். பட் 10,000 வந்து இப்படி நான் ஸ்க்ரால் பண்ணி ஒன்றா டிக் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதுக்காக இந்த நம்பர் ஃபில்டர் அப்படின்ற ஆப்ஷனை நான் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஈக்குவல், டஸ் நாட் ஈக்குவல், கிரேட்டர் தென், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ எனக்கு வந்து கிரேட்டர் தென் 10,000 வேணும். ஸோ அதை நான் செக் பண்ணிவிட்டு 10,000 போட்டுக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்தேன்னா எனக்கு இவ்வளோ என்ட்ரிஸ் வருது. எவ்வளோ 7 இருக்குது. அதாவது சிட்னியில் ஹை ப்ரையாரிட்டி ஆர்டர் வந்து 10,000 ருபீஸ்க்கு மேலே டோட்டல் இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ் வந்து இவ்வளோ இருக்குது, 7 இருக்குது. ஓகேவா? இப்படி தான் வந்து நம்ம ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். இதுவுமே வந்து இன்னும் டேட்டெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த டேட் ஃபில்டரில் போயிட்டு திஸ் மந்த், நெக்ஸ்ட் மந்த், டுடே, டுமாரோ, பிஃபோர், ஆஃப்டர், இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் வந்து ஃபில்டரோட ஆப்ஷன்ஸ். இப்போ திருப்பி எனக்கு எந்த ஃபில்டருமே வேண்டாம் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் கொடுத்தோன்னா எல்லா ஃபில்டரும் ரிமூவ் ஆயிடும். அப்படி இல்லைனா இங்கே போயிட்டு கிளியர் கொடுத்தாலும் அது ரிமூவ் ஆகிடும். எல்லா ஃபில்டர்ஸும் ரிமூவ் ஆகி திருப்பி பழைய இருந்த மாதிரி ஷீட் வந்து வந்துடும். இப்போ வந்து இந்த டோட்டல்லையே வந்து நம்ம டாப், அதாவது ஹையஸ்ட் 10 இல்லைனா ஹையஸ்ட் 20 இந்த மாதிரி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர் ஃபில்டர்லேயே கீழே வந்து பார்த்தோன்னா டாப் 10 அப்படி இருக்கா, இந்த இதை கொடுத்து நம்ம டாப் 15 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ டாப் 15 நான் எடுக்கிறேன் அப்படின்னா ஸோ எனக்கு இந்த சம் வேல்யூ, இந்த டோட்டல் வந்து டாப் 15ல் இருக்கிற ஹையஸ்ட் வேல்யூஸ் வந்து ஃபில்டர் பண்ணி எனக்கு கொடுத்துருக்கு. ஓகேவா? இப்படி தான் வந்து ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். இந்த ஃபில்டர் இந்த சிம்பிளே வேண்டாம் அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணலாம், அந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் கொடுத்தோன்னா அந்த ஃபில்டர் ஆப்ஷனே போயிடும். ஸோ இன்னும் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து வேறு டிப்ஸ் ட்ரிக்ஸ் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து டிப்ஸோனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.